அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயகாந்தனை பற்றி பேச ஆரம்பித்த பிறகு ஒரு இலக்கிய அன்பர் என்னிடம் கேட்டார், சார், இன்றைய நவீன இலக்கிய உலகத்தில் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் பேசாமல் நீங்கள் ஜெயகாந்தனை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று. நான் சொன்னேன், திருவள்ளுவர், கம்பன், இளங்கோவடிகள், ஷெல்லி, ஷேக்ஸ்பியர், டால்ஸ்டாய், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஜெர்மனியினுடைய இசைக்கலைஞன் பீத்தோவன், இவர்களெல்லாம் எப்போதோ பிறந்து எப்போதோ இயற்கை எய்திவிட்டார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் பேசப்படுகிறார்கள். அவர்களுடைய படைப்பிலக்கியங்கள் பேசப்படுகின்றன. அதை போல்தான் ஜெயகாந்தன் அவர்களும் நம்மோடு இங்கு வாழ்ந்திருந்தவர். அவருக்கு இன்னும் 100 ஆண்டு காலம் அவரை பற்றி பேசுவதற்கு இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய படைப்புகள் அத்தகையவை. கம்பன் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார், ஒரு அழகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் அழகனுக்கு இலக்கணம் என்ன என்பதை கம்பராமாயணத்தில் அவர் குறிப்பிடுகிறார். விண்ணில் நாணை ஏற்றி அதை வெற்றிகரமாக செலுத்திய பிறகு சீதையை மணம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ராமன் நடந்து வருகிறார். அப்போது கம்பன் அவருடைய அழகை வர்ணிக்கிறார். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகட கமலம் என்ன, தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மகரி, வாழ் கொண்ட கண்டார் யார், வடிவினை முடிய கண்டார் என்று முடிப்பான். ராமனின் அழகை வர்ணிக்க வருகின்ற கம்பன் தோள் கண்டார் தோளை கண்டார், தோளை பார்த்தவர்கள் தோளை மட்டுமே பார்க்கிறார்கள், பாதத்தை பார்த்தவர்கள் பாதை மட்டுமே பார்க்கிறார்கள். அவன் அம்பை எழுதி ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் மினிட் முடிப்பதை யாருமே பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவனுடைய அழைகள் சொக்கி கிடக்கிறார்கள் என்று எழுதுவான். இந்த வரிகள் இன்று வரை எல்லா இலக்கிய மேடைகளிலும் பேசப்படுகின்றன. அதை போலவே கும்பகர்ணனுடைய தூக்கத்தை கலைப்பதற்கு மல்லர்கள் வருகிறார்கள். அவர்கள் அவனை துள்ளலிசை பாடலை போட்டு எழுப்புகிறார்கள். உறங்குகின்ற கும்பகர்ண, உங்கள் வாயை ஆழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று ஆள் கரங்கு போன்று விற்படித்த காலதூத கையிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய் என்று அவனை எழுப்புவார்கள். அவனை பேட்டில் ஃபீல்டு, போர்க்களத்திற்கு அழைப்பார்கள் மன்னர்கள். அவன் ராவணனுக்காக போர்க்களத்தில் வந்து நிற்பான். எதிரணியில் ராமன் இருப்பான். ராமனோடு இருக்கின்ற கும்பகர்ணனுடைய சகோதரன் தம்பி ராமனிடத்தில் சொல்லுவான், இந்த கும்பகர்ணன் நல்லவன், இவனை நான் சந்தித்து நம்மோடு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்பான். ராமன் சம்மதிப்பான். விபீஷணன் கும்பகர்ணனை அப்ரோச் பண்ணி எங்களோடு வந்திருப்பான். அப்போ கம்பன் எழுதுவான், நீர் கோர வாழ்வை நச்சி நெடியநாள் வளர்த்து பின்னர் போர்க்கோலம் செய்துவிட்டாருக்கு உயிர் கூடாது அங்கு போகேன், தார்கோல மேனி மைந்த என் துயர் தவிர்த்தியாகில் நீ கார்கோல மேனியானை கூடி நீ கடிது வேகி என்பான். கும்பகர்ணன் சொல்லுவான், என்னை இதுவரை வளர்த்தவன், அந்த நன்றி கடனுக்காக நான் அண்ணனுக்காக போரிடுவேன். நீ கார்கோல மேனியானை, மேகத்தை போன்ற
மேனியானை கூடிதி கடிதி நேகி அவனை விரைவில் சென்று சேர்வாயாக என்று சொல்லுவான். இப்படி வாழ்க்கையின் தத்துவத்தை கம்பன் படித்து காட்டியதை இன்று வரை மேடைகளில் பட்டிமன்றங்களில் இது பேசப்படுகிறது. அதை போலத்தான் ஜெயகாந்தனுடைய இலக்கியங்கள். ஷேக்ஸ்பியர் கூட ஒரு இடத்தில் சொல்லுவார், கிளியோபாட்ராவுடைய அழகை வர்ணிக்கின்ற பொழுது, ஏஜ் doesn't wither her beauty nor stale her infinite variety என்று எழுதுவார். வயது கிளியோபாட்ராவினுடைய முகத்தில் வாட்டத்தை தரவில்லை. அதே மாதிரி அவளுடைய நடவடிக்கைகளில் முன்பின் இருக்கலாம், பிரிடிக்ட் பண்ண முடியாது என்று சொல்வார். ஏஜ் doesn't wither her beauty nor custom stale her infinite variety என்பார் ஷேக்ஸ்பியர். அதான் முழுமையான வரி. இப்படித்தான் ஜெயகாந்தன் அவர்கள் நான் ஃபிக்ஷனல் கதைகள் அல்லாத கட்டுரை பகுதிகளில் எழுதியிருக்கின்றார். ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார், 100 வருடங்களுக்கு முன்னால் ஐரோப்பாவில் வாழ்ந்திருந்த முதலாளித்துவ பத்திரிகை நாகரிகம் எவ்வளவோ பெரிய மகான்களை எல்லாம் சம்ஹாரம் செய்திருக்கிறது. ஆனால் அந்த மகான்களின் கருத்துக்களும் எழுத்துக்களும் அந்த முதலாளித்துவ பத்திரிகை காகிதங்களை ஊடுருவி கொண்டு எவ்வாறு மனிதகுல வாழ்க்கையை உன்னதமாக்கியதோ அதை போல என்னுடைய எழுத்துக்கள் மனிதகுல வாழ்க்கையை உன்னதமாக்கும் என்று எழுதியிருக்கிறார். அதனால் ஜெயகாந்தன் அவருடைய படைப்புகள் இதெல்லாம் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பேசப்படும். எப்படி கம்பன் பேசப்படுவாரோ, திருவள்ளுவர் பேசப்படுவாரோ, ஷெல்லியும் ஷேக்ஸ்பியரும் பேசப்படுவார்களோ, சாக்ரட்டிஸும் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் பேசப்படுவார்களோ, அதை போல் பேசப்படுவார். தான் எழுத வேண்டும், தன்னுடைய பெயர் பத்திரிகையில் பிரசுரமாக வேண்டும், அதற்கு ஏதாவது சன்மானம் கிடைக்க வேண்டும், 4 பேர் நம்மளை பற்றி பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் துளியளவும் ஜெயகாந்தனுக்கு கிடையாது. அவர் ஒரு சுயம்புவாக, ஒரு எழுத்து சித்தனாக அவர் பிறந்தவர், எழுதியவர். சான்றுக்கு ஒன்று சொல்லிவிடுகிறேன். ஒரு முறை கோயம்புத்தூரில் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடாகி இருந்தது. அது எந்த நாள் நடக்கிறது என்கின்ற தேதி பற்றி கூட சரியாக நினைவில்லாமல் அவர் கோவைக்கு புறப்படுகிறார். போகும்போதுதான் நண்பர்கள் சொல்கிறார்கள், நாம் அந்த நிகழ்ச்சிக்கு போய் சேர முடியாதென்று. அதை தெரிந்து கொண்ட ஜே.கே. அவர்கள் ஒரு நிமிடம் அது குறித்து யோசித்து பிறகு வாய்விட்டு சிரித்து விடுகிறார். அதாவது வாழ்க்கையில் தனக்கு நடைபெறவிருக்கின்ற ஒரு பாராட்டு விழாவை டைரியில் குறித்து வைத்துக்கொண்டு அங்கே போக வேண்டும் என்கின்ற ஒரு கான்சியஸ்னஸ் கூட இல்லாமல் அந்த டேட்டா திடீர்னு தெரிஞ்சுக்கிட்டு புறப்பட்டு வந்து போக முடியாது தெரிஞ்ச உடனே வாய்விட்டு சிரிப்பது, இதெல்லாம் அந்த நண்பர் எழுதுகிறார். அவருடைய நண்பர், நான் அறிந்தவரை அந்த தருணம் மிகவும் சாநித்தியம் நிறைந்த தருணமாகும் என்று. இப்படி ஜெயகாந்தன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுயம்புவாக தோன்றி தன்னுடைய படைப்பாற்றல் மூலம் இலக்கிய உலகத்தை கட்டி போட்டு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவரை பற்றி இன்னும் நல்ல செய்திகளோடு அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.